ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. தொடரும் மோதலுடனான காதல் எபிசோட் நம்பர் 15. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். சீக்கிரம் வா, எக்ஸாம் மிஸ் பண்ணிடுவோம். சீக்கிரம். முடியல மேம், ஹால் டிக்கெட். இங்க 30 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கீங்க. சாரி, உள்ள விட முடியாது. மேம் அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். இல்லை, நீங்கள் அடுத்த செமஸ்டர் எழுதுகிற மாதிரி தான் வரும். யாரு கிளாக்கை மாற்றி வச்சா? ஃபேங்லி, நீ எங்கே போகிற? இரு. சாரி ஃபேங்லி, இந்த விஷயத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மேம், என் ஸ்காலர்ஷிப் போயிடும் மேம். ஃபெயில் ஆயிடுவேன். ப்ளீஸ். உனக்கு ஸ்காலர்ஷிப்ன்றது முக்கியம்னு எனக்கு தெரியும். ரூல் எல்லாருக்கும் ஒன்று தான். அடுத்த வாட்டி நீ ஃபீஸ் கட்டி தான் எழுதணும். டேய் மச்சான், ஃபேங்லி எங்கடா? அவள் தான் மச்சான், எக்ஸாமுக்கே வரல. நான் கிளாஸ் ரூமில் தேடி பார்த்துட்டேன், காணோம். அப்படின்னா டேய் நீ எங்கடா போகிற? எக்ஸாமும் போச்சு, ஸ்காலர்ஷிப்பும் போச்சு. எல்லாம் ஒன்றால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும்னு சொன்னல. கிரு வர உன்னை என்ன செய்கிறேன் பாரு. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சி செய்யணும். ஃபேங்லி, ஏன் என் ஃபோன் அட்டன் பண்ணல? உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. நீ எக்ஸாம் அட்டன் பண்ணாதது பெரிய விஷயம் இல்லை. ஆமாம், உனக்கு பெரிய விஷயம் இல்லை தான். இந்த மிஷின் வேற. ஃபேங்லி, நீ பண்ணுறதை யாராச்சும் பார்த்தா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. அப்போ நீ பண்ண என்ன பண்ணுற? எதுக்கு இப்போ ஹக் பண்ணுற? நான் உன்னை அமைதி பண்ணுறேன். எக்ஸாமும் போச்சு, என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியல. நீ இப்போ பொறுக்கின பாலை வச்சு ஒரு ஷாப்பே ஓப்பன் பண்ணலாம் தெரியுமா? நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ வந்ததுனால ரொம்ப கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, நான் வரேன். சரி, இந்த காயினை வச்சு நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ போடுவார். அவருக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். சுனி, நீ தானே அந்த கிளாக்கை மாற்றி வச்ச. உனக்கு வேறு வேலையே இல்லையா? அவளை எப்போ பார்த்தாலும் நீ ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பியா? வேணா ஃபை. நானா? ஃபை? ஓ, 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியப்படுத்தல் பிளாக் பண்ணிட்டியாடா? இல்லையே. பொய் சொல்லாத. அப்புறமா பேசிக்கலாம் ஃபை. அக்ரிமெண்ட் என்னாச்சு? அக்ரிமெண்ட்டா? ஆமாம், உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிக்க சொல்லி பிரேக்கப் செய்கிற மாதிரி நாங்கள் பெட் கட்டியிருந்தோம். பெட்டா? ஆமாம், எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான். நீ அப்போ என் கூட இல்லை ஃபை. துரோகி, மூஞ்சிலே முழிக்காத. உனக்கு இப்போ சந்தோஷமா சுனி? இதுக்கு தாண்டா ஆசைப்பட்டோம், இடியட். ஒரு பக்கம் ஹீரோயினியும் ஃபையும் சோகமாக நடந்து வருவாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சுனியால் நான் ஒரு முட்டாளாயிருக்கேன், நீ எக்ஸாமை மிஸ் பண்ணியிருக்கேன், ஃபெயிலியர் ஆகிட்டோம்ல. ஆமாம், பெரிய ஃபெயிலியர். ஷி பொடி. சோகத்துலேயும் காமெடி பண்ணிக்கிட்டு. சரி ஃபைன், நம்ம வீட்டுக்கு போகலாமா? எக்ஸாம் முடிச்ச வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்பா, எங்கே சுற்றினாலும் வீடு வீடு தான். ஐயோ, அடுத்த எக்ஸாமுக்கு நான் ஃபீஸ் கட்டணும். என்கிட்ட பணம் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேனோ? என்ன சாப்பாடு பாட்டி? என்ன பாட்டி, என்னாச்சு? என்கிட்ட போய் சொன்னியா ஃபேங்லி? எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கிறேன்னு. நீ எக்ஸாமுக்கே போகலை. டீச்சர் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் மறந்துட்டேன். மறந்துட்டியா? அசால்ட்டாக சொல்கிற எக்ஸாமை மறந்துட்டேன்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி. பிரச்சனை இல்லையா? எப்படி ஃபேமிலி ஒன்றால் இப்படியெல்லாம் பேச முடியுது? நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை பாட்டி, நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக எழுதிடுவேன். என்னவோ பண்ணி தொலை. பாட்டி கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் என்னை விட்டுட்டு போயிட்டா. ஒரு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றா. மெசேஜ் பண்ணால் ரிப்ளை இல்லை. ஆன்லைன்லையும் ஆக்டிவாக இல்லை. என்ன நினச்சிட்ருக்கா இவ? இந்தாடா, முதல்ல இதை குடி. மச்சான், அவன் என்னை பிளாக் பண்ணிட்டாடா. எனக்கு மொத்த உலகமே பிளாக் ஆன மாதிரி இருக்கு. உனக்கு மட்டுமா? இந்த ஃபேமிலியும் அப்படித்தான். அப்படி சொல்லாதுடா. கையை விட ஃபேமிலி இவ்வளோ தேவையில்லாம். நீ ஒன்றும் சப்போர்ட் பண்ணாத அவளுக்கு. என்னடா மச்சான் கோச்சுக்கிற? அவள் தான் கோச்சுக்கணும். நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? சுனியை கட்டி பிடிச்சிட்டு இருந்தது ஃபேமிலி பார்த்தா என்ன பண்ணுவா? இது ஏன்டா முன்னாடி என்கிட்ட சொல்லலை? உனக்கு தெரியாதா? அப்போ அதுக்கு தான் அவள் கோச்சிட்ருக்காளா? இது மாதிரி டெய்லியும் கொண்டு வந்துருங்க மேம். ஓகே, அப்பா நான் கடலுக்கு போகிறேன், வாங்க வாங்க. இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பாட்டி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கே போயிட்டீங்க? ஃபுட்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு எங்கேயே போயிட்டாங்க. எனக்கு வேண்டாம், பசி இல்லை. ஃபேங்லி, வானத்தை பாரு. லியோன், வானத்தில் அப்படி என்ன இருக்குது? பௌர்ணமி, நிலவு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோன் பண்ணுறான், அட்டன் பண்ணலாமா? சரி, அட்டன் பண்ணுவோம். ஹலோ, நீ என்ன ஃபேங்லி? என்னோட மெசேஜ்க்கும் ரிப்ளே இல்லை, ஆன்லைன்லேயும் ஆக்டிவாக இல்லை. சரி, அதை விடு. நிலவை பார்த்தியா? பார்த்தேன். இதில் என்ன இருக்குது? இந்த நிலவுக்கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நடக்கும். இது சூப்பர் மூன். அப்படியா? நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் உன்னை பார்க்கணுன்னு வேண்டிக்கிட்டேன். அது எப்படி முடியும்? அது எப்படி முடியாமல் போகும் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுவார். என்ன இவன் கட் பண்ணிட்டான்? அப்படின்னா கீழே ஏதாவது வந்திருக்கானா? நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கடகன் வருவாங்க. அதே மாதிரி ஹீரோ வாசலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. நீ எப்படி இங்கே? என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகலான்னு வந்தேன். ஓ, ஐயோ, பாட்டி வராங்க. முதல்ல நீ வா. ஏன், என்னாச்சு? வா சொல்கிறேன். இப்போ நான் ஏன் ஒளிஞ்சிருக்கணும்? ப்ளீஸ் பேசாத, பிரச்சனையாயிரும். பிரச்சனையாயிருமா?
ஆமாம், எக்ஸாமுக்கு போகலன்றது பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2 பேரும் உள்ள இருக்கிறது தெரிஞ்சா கதை அவ்வளோதான். அப்போனா நான் என்ன பண்ணுறது? கொச்சு கதை இங்கேயே உட்காந்துட்டு பாட்டியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாட்டி இங்கே தான் இருக்காங்க. ஏதாச்சும் வேணுமா ஃபேமிலி? வேணாம் பாட்டி. ஐயோ! இப்போ நான் வெளியில் போகலாமா? நந்தி மாதிரி உட்காந்துட்டுருக்காங்கப்பா, முடியாது. சரி, எனக்கு பசிக்குதே. ஆ எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐயோ! ஒன்றுமே இல்லையே. சாரிப்பா. இல்லையா? சரி, இன்னொரு ஐடியா இருக்குது. எதுவா? வாக்ஸ் பெர்ரி, ஒயின். ஒயின் குடிக்கவா? இல்லை, இது உள்ளே இருக்கிற பெர்ரியை மட்டும் நீ சாப்பிடு. ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு 2 பேரும் மட்டையாயிருவாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் இங்கே வந்தேன். சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி சுன்னிக்கும் எனக்கும் நடுவில் ஒன்றும் இல்லை. அவள் என் பெர்மிஷன் இல்லாமல் ஹக் பண்ணிட்டா. இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தியா? இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரியும் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க சொல்லாமலே. அதுக்கப்புறம் காலையில் நம்ம ஹீரோ கை போட்டு தூங்கிட்டு இருப்பாரு. முழிச்சு எழுந்து பார்த்தோன்னா அவருக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். ஐயோ, இன்னும் இங்கே தான் இருக்குண்ணா. ஃபேங்லி, நீ இது என்ன நடக்குதுங்க உங்களுக்குள்ள? ஃபேங்லி! ஆ பாட்டி! ஐயோ ஐயோ, பாட்டி பிடி, பாட்டி பிடி. ஹாஸ்பிட்டல் போகணும் லியோன். ஐயோ தூக்கு. இரு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் வாரிட்டு விடுவாங்க. பி கேர்ஃபுல்மா, கொஞ்சம் பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க. சாரி பாட்டி, இதெல்லாம் என்னால் தான். ஃபேமிலி, அப்போ நீ படிக்கல, டேட்டிங் பண்ணிட்டு இருந்தியா? நீ எதுக்காக அங்கே போன ஃபேமிலி? இல்லை பாட்டி, நான் தூங்குறேன், முதல்ல வெளியில் போ ஃபேமிலி. பாட்டி. ஃபேமிலி, உன்னோட பாட்டி எழுந்துட்டாங்களா? சாரி, இது எல்லாமே என்னால் தான். நான் அவங்கக்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். வேண்டாம், ஏற்கனவே குழப்பமாயிடுச்சு. இதுக்கு மேலேயும் வேண்டாம், நீ போ. இல்லை ஃபேமிலி, இது எல்லாமே என்னால் தானே. சரி, அதை விட நீ எதுவுமே சாப்பிடல, இதை கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு வேண்டாம்னு சொல்கிறல்ல, போ இங்கேருந்து போ. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாட்டி, என் ஃபேமிலியில் வேறு யாரும் இல்லை. ப்ளீஸ், எனக்கு அவங்க வேணும், நீ போயிரு. ஹீரோவும் சோகமாக கிளம்பிடுவார். முனியம்மா, என் வீட்லேயும் குப்பையை எடுத்துகிறேன். சரிங்க சார். ஹே லியோன், நீ எப்படிடா இங்கே? சரி வா வீட்டுக்கு. உன்னை பார்த்து வருஷம் ஆயிடுச்சு. உனக்கு அம்னிஷன் உங்கள் அப்பா சொன்னார். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். நான் ஃபேமிலியை மீட் பண்ணேன். அவள் எனக்கு தேவையான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டா. என்ன, ஃபேமிலி கூட மறுபடியும் டச்சில் இருக்கியா? வாவ்! அந்த டைம்லலாம் நீ அவளை என்ன பாடுபடுத்துவ தெரியுமா? என்ன சொல்கிறீங்க சார்? பின்ன உனக்காக என் விக்க திருடிட்டு வந்தா, உனக்காக கடைக்கு போனால் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சா. ஆனால் ரொம்ப நல்லவ. சில மனுஷங்க இந்த பாவக்கா மாதிரி பார்க்க கசப்பாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஹெல்தி. நான் வேணா சுற்றி காட்டுவா லியோன்? வேணாம் சார், நானே போய் பார்த்துக்கிறேன். நம்மளோட ஹீரோ இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி யோசிக்கும் போது பழைய விஷயம் ஞாபகம் வரும். ஹே லியோன், ஒன்னால தான் நான் 10 கிரேட்குள்ளே வந்தேன். நீ நிறைய இன்சு கொடுத்தாலும் எனக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணேன். அங்கே இருக்க பார்த்தியா, அதுதான் நம்ம கிளாஸு பக்கத்தில் ஸ்டேஷன் ரூமில். அந்த சொட்ட தலைக்காக பாட்டு போட்டு நிறைய வாட்டி அவங்ககிட்ட நான் வாங்கி கட்டியிருக்கேன். ஆமாம்மா, அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் மோசம்தான். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோவுக்கு முழிப்பு வந்துடும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி பாட்டி முழிச்சுப்பாங்க. பாட்டி, அந்த பையன் எங்கள் ஃபேமிலி, அவன் போயிட்டான் பாட்டி. உண்மையை சொல்லு ஃபேமிலி, 2 பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்? எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை பாட்டி. நான் பழைய காலமாக இருக்கலாம், அதுக்காக ஒரு பையனை நைட்டில் வீட்டிலலாம் தங்க வைக்கிறது இல்லை பாட்டி. அவன் உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் படிக்கும்போது கூட வீட்டுக்கு வந்திருக்கானே. உன்னை ஸ்கூல் டைமில் டிஸ்டர்ப் பண்ணானே அவனா? நீங்கள் மட்டும்தான் எனக்காக இருக்கீங்க பாட்டி. நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. இப்போ அவளுக்கு ஃபோன் ட்ரை பண்ணாலும் ரிப்ளை கிடைக்காது. ஹேய், போயிடாத லியோன், இல்லை. அப்பாடி இருடாடே. இந்த உன்னோட பர்த்டே கிஃப்ட்டு மறந்துட்டு போகிறேன். உங்கள் அம்மா உனக்காக கொடுத்து விட்டது. நம்ம ஹீரோயினி அன்னைக்கு ஸ்கூலில் விட்டு போகும்போது மழை வரும். ஹீரோவும் அப்செட்டாக இருப்பார். கிளாஸ் ரூமுக்கு நம்ம ஹீரோயினி வருவாங்க. என்னாச்சு? நீ இன்னைக்கு ஃபுல்லாகவே அப்செட்டாக இருந்த, ஏதாவது ப்ராப்ளமா? நம்ம ஏஜில் இதெல்லாம் சகஜம். உனக்கு இதை பற்றியெல்லாம் சொன்னால் புரியாது ஃபேமிலி. எனக்கு புரியாதா? இப்போ நான் உனக்கு புரிய வைக்கிறேன் பார். வா, மழையில் வாயா. அவங்க மழையில் ஒரு ரைம்ஸ் பாடிட்டே ஆடுவாங்க சந்தோஷமா. நம்மளோட ஹீரோவுக்கு அதெல்லாம் ஞாபகம் இப்போ தான் வரும். எங்கடா போகிற? முடிஞ்சா என்னை பிடிச்சி பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி ஓடுவாங்க. ஹீரோ சந்தோஷமாக துரத்துவார். ஒரு பக்கம் நஜத்தில் ஹாஸ்பிட்டல் வந்தப்போ ஹீரோயினி இருக்க மாட்டாங்க. ஹாப்பி பர்த்டே லியோன். தேங்க்யூ. ஐயோ, தேங்க்யூ வேற சொல்கிறானே, இதுக்கு மேலே கொடுமைப்படுத்துவானோ? நீ எனக்காக நிறைய பண்ணியிருக்க ஃபேமிலி. இந்தா, இதில் உன்னோட பேர் தான் இருந்துச்சு, எடுத்துக்கோ. சந்தோஷத்தை காட்டிட்டு மறுபடியும் சோகமாக்குறிய ஃபேமிலி. அப்படியே நினைக்கிற. இது லவ், எது லவ் ஃபேமிலி?
ஈகோக்காக என்னை விட்டுட்டு போனவங்களோட லவ் எனக்கு தேவையில்ல ஃபேமிலி. என்னை தனியாக விடுன்னு போயிட்டு திரும்ப வரும்போது ஹீரோயின் அந்த ரூமில் இருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் கிளாஸ் ரூம் வெளியில இருந்து ஹீரோ பார்த்துட்டு அந்த ரூம்குள்ளே வருவார். ஒரு பக்கம் ஹீரோயினி அழுதுட்டு இருப்பாங்க. அது கனவு மட்டும்தான். கனவுலேருந்து முழிச்சுப்பாரு. நான் என்ன உன்கிட்ட சொல்லணுன்றது எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி தேட ஹீரோயினி கிரவுண்டில் உட்காந்துருப்பாங்க. நீ போயிட்டேன்னு நினச்சேன். உன்னை விட்டு நான் எப்பயுமே போக மாட்டேன். சாரி. இல்லை, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னால் தான் உனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இனிமேல் என்னால் உனக்கு எந்த வித பிரச்சனையும் வரவிட மாட்டேன். உன்னை விட்டு நான் எப்பயும் போக மாட்டேன் ஃபேமிலி. இப்போ சொல்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன் எப்பயுமே. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்